அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் தோண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் விடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவிட்டத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்திகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க படட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா. வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்குறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடி மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏந்து ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆவணி மாதம் பலன்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் உயர உயர வந்துட்டோன்றது திரும்பி பார்த்தா தெரியும். நமக்கே தெரியாது அந்த அளவு உயர்ந்திருப்போம் வாழ்க்கையில். செல்வம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய அந்தஸ்து செல்வம் புல் அந்தாரம் இது குவாலிஃபிகேஷன் என்னென்ன அது இது கூட உண்டோ அத்தையும் நம்ம கைக்கு வந்திருக்கும். குழந்தைகள் பிரமாண இன்கம் ஏர்னிங் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸு அந்த உறவுகள்லாம் நஞ்சு போனது திருப்பி ரிக்கலிமேஷன் ஆகி புதுசாக வந்து எல்லாம் ஜாயின் பண்ணுறது நல்லது தொடர்ந்து நல்லதே வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நல்லதே வயிற்றில் வந்துட்டு இருக்கும்போது அந்த விழா இந்த விழா அந்த சடங்கு இந்த சடங்கு நிறைய வந்துட்டு இருக்கும். குடும்பங்கள்லாம் மறுபடியும் ஒன்றா கூட்டு ஆலாமர வீடுகள்லாம் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றா ஒரே ஆளுக்கு வாங்குற மாதிரி அந்த ஒரு அமைப்பு வந்துருந்து பாருங்கள். சந்திரனுக்கு எங்கே தான் அந்த மூளை வந்திருக்குன்னு தெரியல. இத்தனை நாளாக மூளை கோட்டை விட்டான்னு நினைக்கிறேன். நாசமாக போயிட்டுருக்கு. சமூகமாக அவர் பற்றி 27 கொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காரு. சந்திரனுடைய சமூகத்தில் தான் கிருஷ்ணனே பிறந்தது. ஏன்னா அந்த பாவம் பண்ணி சந்திரன் குருவனுடைய கொண்டாட்டி உடலை காமிச்சிது. எதுக்கு சொல்லனா சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது அந்த சமுதாயத்தில் எத்தனை எதிர்ப்புகள் அசைகள் பகைகள் அதிர்த்தி நோந்தாலும் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒற்றுமையாக இருந்து இயற்கை பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக பிரிவு இருக்கக்கூடாது. இப்படி தான் உலகத்தில் ஒரு குடும்பத்திலேயே அம்மா அப்பா தந்தை பிள்ளை இப்படி 1 2 பேர்த்து பாடாக போச்சுன்னா எப்படி வருமானம் வரும்? எப்படி வியாபாரம் கொண்டுச்சிக்க முடியும்? 3வது மனுஷன் வரும்போது உன்னோட ஒத்துழைப்பாக அப்படி சொல்ல முடியும். அதனால் குடும்பத்தில் எப்போதும் இனிமையாவது நிறைய பெற்றுக்கோங்க. நீ ஒன்று சோறு போட்டு காப்பாற்ற வேணாம், பகவானும் காப்பாற்றுறான். உன்னையும் அதையும் காப்பாற்ற போகிறான். சந்தர்ப்பம் உண்டாகிட்டான். நிறைய கல்யாணம் பண்ணிக்கோங்க. சின்ன வயசுல பண்ணி 70 50 வயசில் பண்ணிக்காதீங்க. 40 வயசு பிறகு எல்லாம் பண்ணுங்க. குடும்பத்தை எல்லாம் ஒத்துமையாக இருங்க. வருமானது அடுத்து தான். குடும்பத்தை கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி கல்யாணம் ஆன உடனே வருமானத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறது பண்ணாதீங்க, தப்புது. பணத்தை வாங்கி சேர்த்து வச்சுட்டு வீடு கட்டுற மாதிரி தான். நான் டாக்டருக்கு போனோன்னா வியாதிக்கு போனோன்னா பணம் சேர்த்தால் தான் நான் ஆப்ரேஷன் பணம் கொடுத்து அப்புறம் தான் போனோன்னா ஆளே இருக்க மாட்டான். அதனால் குடும்பம் போகணுன்னா மண்ணாம் கட்டி இதோ வருமானம் சம்பாதிக்கிறோன்னு நல்ல கொடுக்கணும் உடனே பண்ணிவிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வரணும்னா எப்படியானா வரும். நீ எதிர்பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு திருமண வாழ்க்கைகள் அமைக்கணும்னு சொன்னால் வந்த பிறகு காணா போடும். அதனால தான் பாதையும் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் கூட நிலைக்குது. கல்யாணம் பிஞ்சு போயிடுறது. உயிரோடு இருக்கான்னு தன் கொலை பண்ணி பார்த்து சொல்ல முடியுமா? வியாதியை அட்ராக்ட் பண்ண பிறகு எப்படி வியாதி சரியாக போகுது இல்லையா பார்க்க முடியுமா? அதெல்லாம் பழக்கிற காரியமாக அது மாதிரிலாம் நம்ம கற்பனைகள் வாழ முடியாது. நிச்சயம் வசதி உள்ளவனம் வாழ முடியும், சம்பாதிக்க முடியும், ஏர்ன் பண்ணணும். அந்த உடம்பு உழைப்பு மனவுடு சாமர்த்தியம் கெட்டியாத்தணும், அனைவனச்சின்னு போகிற சாமர்த்தியம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஆண்மை இது இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுங்க, வாழ்ந்து காட்ட முடியும். இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் நீ நினைக்காதீங்க, அதே மாறிடும். அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தே ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் நடக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அவ்வளோதான். இந்த விஷயங்கள்லாம் அனுபவத்தில் இத்தனை வருஷம் வாழ்ந்து தாத்தா பாட்டி மாமா எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. எத்தனை கஷ்டம் இருந்தாலுமே இந்த கிராமங்கள்லாம் செய்த கிராமமாக இருக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? தப்பு சிட்டிக்குள்ளே வந்துடாதீங்க. இனிமேலாம் அங்கேயே வாழ்ந்துக்கோங்க. இங்கே வந்தால் நரகம் தான். அன்றைக்கே சொல்லிட்டானுங்க, கெட்டாலும் பட்டணம் போகாதுன்னு. இதுக்குன்னா பாழாக்கிடும். இந்த 4 ரோடு 8 ரோடு 10 ரோடு கிராமங்கள்லாம் விவசாயத்தெல்லாம் பாழாக்கினான்னா புண்டத்துக்கு வழி இருக்காது. அந்த மண் பாழாயிடும். அந்த மண் பாழ மற்றருக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் இல்லாமல் பாழாயிடும். இதெல்லாம் நீர் வளம் பாழாயிடும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, நல்லது தான் நல்லது. 4 வருஷம் அரசாங்கம் மாறிடும், நம்ம கவலை இல்லை. அதனால் அப்படியே விட்டுருவாங்க. எது வந்தாலுமே மேலே ஓவர்ஃப்ளோ ஃப்ளைஓவர் கட்ட சொல்லுங்கள். அது மாதிரி அந்த ரோடு போடுறது அந்த இடத்தெல்லாம் எங்கே நிலங்கள்லாம் மேலே ஃப்ளைஓவர் போட சொல்லி விட்டு போனால் போகுது. நிலம் பாழாக இருக்கும், குண்டத்துக்கு பாழாக இருக்கணும். இப்போ குறைஞ்சி போய் பாழாக போடுது. இதுக்கு சொல்கிறேன்னா
நம்மளை நம்பி தான் பகவான் இங்கே இருக்கான், அவன் இங்கே இருக்கான், நம்மளை நம்பி தான் உலகத்துக்கு சோறு போடணும்னு வச்சுருக்கான். அதை இங்கே புரிஞ்சுப்பீங்க. இங்கே என்ன எல்லாமே போகிறது, எத்தனையும் போகுது, கொல்லப்புறம் மாதம் பின்புறம் எல்லா வழியும் இப்படி தான் போகிறது. நாம் இன்கம் வருதோ இல்லை அது வேறு விஷயம். அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த கடகத்தில் சந்திரன் அங்கே இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம், புனர்பூசம் குரு, பூசம் சனீஸ்வரர், ஆயில்யம் புதன். இந்த புதனானவர் இந்த 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதி உடனே சுக்கிரர் வக்கரமயம் வந்துட்டார். வந்துட்டு கடகத்தில் உட்காந்துட்டார். ஆயிலத்து புதன் வழியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாரு. புதன் யாருன்னா கடகத்து 3ஆம் வீட்டு அதிகாரி, அயனசயன போகஸ்தாரி. புதன் அவருடைய பையன், அதனால தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னது காரணமே. சந்திரனுடைய புள்ள புதன், குருவும் தொடர்புள்ளவர் தான். ஆக மொத்தம் குருவனுடைய பாறை கிடைக்கலையே அப்படி பார்த்தோன்னா, அந்த குருவானவர் 2ஆம் வீடு குடும்பம் சொல்லக்கூடிய பார்க்குறார். மேஷத்திலிருந்து அங்கிட்டு பார்க்கும்போது மேஷம் வரக்கூடிய அந்த வீடானது, காலபுருஷ வீடானது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு கர்மஸ்தானம். அதனால் தர்மஸ்தானம் சொல்லக்கூடிய குருவானவர், மீனத்துக்கு குருவானவர் அங்கிருந்து 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு 9, 10 அங்கிருந்து நேரடியாக தன்னுடைய பார்வையை 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்க செவ்வாய், சுக்கராச்சாரியார், புதன், சூரியன் பார்க்குறாரு. 1ஆம் தேதி உக்கரன் வக்கரமாய் மேலே போயிடுவார். அதே சமயத்தில் 2ஆம் தேதி செவ்வாய் கன்னிக்கு வந்துடுறார். கடகத்தினுடைய 3ஆவது செவ்வாய் வந்துடுறார். கடகத்துக்கு முக்கியமான செவ்வாய் அவர் தான் வந்து பூர்வ புண்ணியாதிபதி. அது மட்டும் இல்லை 10ஆம் வீட்டு அதிகாரி. அழகாக சத்தம் பண்ணாமல் டேபிள் உட்காந்துட்டு ஜாயின் வச்சு எப்படிலாம் பண்ணி எப்படி பண்ணால் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் பண்ணுறது சொல்லக்கூடிய விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுற சிஸ்டம் கடகத்துக்கு இல்லாமல் யாருக்கும் வராது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க அதில் தான். அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் குருவானவர், களத்திரம் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் தன்னுடைய களத்திர வீட்டிலே உட்கார்ந்துட்டு வக்கரமாகி பலமற்று போய் ஒன்றும் தெரியாத மாதிரி சுக்கராச்சாரியை தொடர்பு கொள்கிறார். ஜென்மத்தில் உட்கார்ந்து சுக்கரார் தொடர்பு கொள்கிறார். 2 பேரும் பலமாயிடுறாங்க. ஒன்றால் நான் பலமான, என்னால் நான் பலமான சொல்லிட்டு அழகாக வாரி வழங்குறார். பிரமாதமாக எப்படி வேணும்னா புதன் 3ஆம் வீட்டு அதிகாரி புதன், அயனசேன புதனானவர் தன்னுடைய சுக்கரன் கால் நின்று பிடிங்கி கொடுத்துட்றாரு. குருவனுடைய பாறை 2ஆம் வீட்டு கிடைக்கிறது, எல்லோரும் கிடைக்கிறது. அப்படியே எல்லாம் டிரான்ஸ்மிஷன் அப்படியே வந்துடுது, பக்காவாக வந்துடுது. எல்லாம் அழகத்துக்கு செய்யறதுக்கு ஆள் நிறைய இருக்குது. இப்படி ராஜகிரகம் சந்திரனே பிரமாதமாக இருக்குது. ஆனாலும் அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கடகத்தில். அதான் வேடிக்கை. தேர் என்டர்டைனிங், எல்லாமே லைஃப்பில் பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் மூஞ்சி பகுதிக்கு பிரகாசமாக இருக்கும். இத்தனை நாளாக இவர் எங்கெங்கோ லோ அலைஞ்சிருந்தவர் இப்போ எல்லாம் சேர்ந்து அரவணைச்சி இவருக்கு கொடுக்குறாருன்னா அந்த முகஸ்து வசியம் அவங்களுக்கு இருக்கவே. அந்த அட்ராக்ஷனால் அந்த குடும்பத்தில் எல்லாமே புதுகுழுப்பாக இருக்கும். நிறைய விழாக்கள் வந்துகிட்டே இருக்கும். இத்தனை நாளாக சோகமாக மூளைக்கு மூட்டை வலையை பார்த்து உட்காந்துருவோம். அது ஒன்று யாதி நோயாடி டாக்டர் ஆஸ்பத்திரி மருந்து அது இது எல்லாம் போயிட்டு கலகலகலாம் விருந்தினர்கள் வந்து கலகலப்பாக இருக்கும். அந்த மருந்து பத்தியும் சாப்பிட்றவங்க போய் இன்னும் மூக்கு வலை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீட்டில் விஷயங்கள்லாம் நிறைய வரும். குடும்ப சுதூரமாக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் வியாபாரம் நல்லா இருக்கும், வருமானம் தொடர்ந்து மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும், குழந்தைகளோட விருத்தி நல்லா இருக்கும், புதுசாக இருக்கும். அப்புறம் இந்த கற்பனையில் போகாமல் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் எல்லாருக்கும் வருது. அதுவும் இந்த கடகம் சந்திரன் என்ன பிளான் பண்ணாரோ அதை கரெக்டாக பண்ணுவார். அப்படி குழந்தைகள்லாம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்து கொடுத்தனால அதுகள்லாம் அன்பு வரும், அப்பாங்க ஒரு பாசம் வரும். அதே சமயத்தில் வெளிவட்டார பிறகு சந்திரனுக்கு அழகாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சந்திரராசம்பல் அவர்களுக்கு எல்லாருடைய ஒரு அனுதாபம் மட்டுமில்ல, ஒரு ஆச்சரியம் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மன நிம்மதி வரும் பாருங்க. இது வரைக்கும் லைஃப்பில் யாருக்கும் நிம்மதின்னு தெரியாது. அந்த நிம்மதி வரும். இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது யாருக்குமே. பரவாயில்ல என்ன இது அப்படி தான் இருக்கும். பரிபூர்ணமாக மனசு தெளிவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஒரு சுடுசொல் கூட வராது. எப்போதுமே தெளிவாக இருந்தான்னா வாயில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் சாத்தியமாக தான் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஒரு சுடுசொல் உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு பேச தெரியாத அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஒரு பரிச்சயம் உண்டாகும். அந்த அந்த அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லாக வருது. அதனால் கலாத்தில் இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் போனோமா வானமா செய்யணுமா அப்படி உற்சாகம் இல்லாமல் உற்சாகத்தோடு எல்லாம் ஈடுபடுவாங்க. அப்பேற்பட்ட நிலையில் குழந்தைகள்லாம் விருத்தி ஆகி நோயே இருக்காது. ஆச்சரியமாக இருக்கும்.
அதே சமயத்தில் உற்சாகம் எப்போதும் ஓடும். ஒரு தொய்வு, வேகம், வேதனை அது ஒன்றுமே இருக்காது. இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. உங்களுடைய இமேஜ் கற்பனை சொன்ன மாதிரி வாழ்க்கையை தூக்கி நல்லா கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நல்லது. மிஸ்டர் சான்ஸ் வி டோன்ட் நோ எனிதிங். அப்போ தெரியாது எப்போ வரும் எது வரும் தெரியாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அத்தனை யோகம் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.